குட் ஆஃப்டர்நூன் ப்ரைஸ் லார்ட். வெல்கம் டு திஸ் வீடியோ. நிறைய நேரத்தில் வந்து நம்மளை ஆண்டவர் மறந்துட்டாரோ அப்படியெல்லாம் நம்ம நினைக்கக்கூடிய தருணங்கள் இருக்குது. கண்ணீர் விட்டால் தான் ஆண்டவர் பதில் செய்கிறாரு அப்படியெல்லாம் சிலர் சொல்கிறத கேட்டிருக்கேன். சிறு வயதுலேருந்து கர்த்தரோட பேசக்கூடிய அனுபவங்கள் எனக்கு இருந்தது. என்னுடைய தோழிகள் கூட அப்படிப்பட்டவங்க தான் மோஸ்ட்லி. அதில் ஒரு ஃப்ரெண்டு சொல்லுவாங்க, ஆண்டவரே இந்த காரியம் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நான் கேட்டால் கூட அது உமக்கு ஏற்புடையதாக இல்லைன்னா தயவுசெய்து எனக்கு அதை கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு தினம் அவங்க ஜாப் பண்ணுவாங்களாம். இப்படி நான் மற்றவங்கிட்ட இருந்தால் நிறைய கற்றுக்கொண்ட காரியங்கள் உண்டு. கர்த்தர் வந்து எனக்கு தெளிவான கட்டளையை நான் கல்லூரியில் ஜாயின் பண்ணும்போது எனக்கு கொடுத்துருந்தார். அதாவது இதுமாரி கல்லூரியில் நிறைய பேர் விதவிதமாக எல்லாம் ட்ரெஸ் பண்ணுவாங்க, பேண்ட் போடுவாங்க அல்லது நைட்டி, அது மாதிரி விதவிதமாக மாடர்ன் ட்ரெஸ் போடுவாங்க. ஆனால் நம்ம அது மாதிரி போடக்கூடாது அப்படின்னு ஆண்டவர் எனக்கு தெளிவாக சொல்லியிருந்தார். ஆனாலும் வந்து அங்கே வந்து அதிகமாக வேலைகளை நான் செஞ்சிட்ருந்தேன். அதாவது கொஞ்சம் சின்சியர் ஸ்டூடெண்ட்டுன்றதுனால எல்லா கிளாஸும் அட்டன் பண்ணுவேன், எல்லா லேபும் அட்டன் பண்ணுவேன். ஹெல்த்து சரியாக பார்த்துக்க மாட்டேன். அதனால் கொஞ்சமாக வந்து என்னால் வேலை செய்ய முடியாத சூழ்நிலைகள் வந்துடுச்சு. அங்கே டோபீஸ் அவங்கெல்லாம் ஹாஸ்டலுக்கு வந்தால் கூட அவங்களுக்கு அதுக்கெல்லாம் நம்ம பே பண்ண முடியுமா அப்படின்னு ஏதோ நினச்சிட்டு நானே எல்லா வேலையும் செஞ்சிட்டு இருந்ததுனால ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஸோ நான் என்ன பண்ணேன்னா வந்து நைட்டிஸ் வாங்கி போட்டுட்ருந்தேன். அப்போ ஆண்டவர் திரும்ப என்னோட பேசினா, நான் அவனுக்கு சொல்லியிருந்தேனே நீ திரும்ப இது மாதிரி ஆரம்பிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேசினாங்க. அப்போ வந்து நான் என்ன சொன்னேன்னா வந்து ஆண்டவரே நீ சொன்னது கரெக்டு தான், என்னால் முடியலை, இங்கே வந்து என்னால் வேலை செய்ய முடியல, தண்ணி வேறு ரொம்ப மோசமாக இருக்குது அப்படி சொல்லிட்டு நான் சாக்குப்போக்கு சொல்ல ஆரம்பித்தேன். ஆனால் அதுக்கப்புறம் நான் கற்றுக்கொண்டது என்னென்னா, நம்ம வந்து இஃப் வி ஆர் வில்லிங் டு ஒபே, கர்த்தரும் நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கார். அவர் ஏன் சொல்கிறாரு, எதுக்கு சொல்கிறாரு, ஒரு வேளை நமக்கு விளங்காமல் இருக்கலாம். ஆனால் கூட இஃப் வி ஆர் வில்லிங் டு ஒபே, கர்த்தர் வந்து கண்டிப்பாக கஷ்டமான சூழ்நிலையில் கூட கர்த்தர் உதவி செய்ய வல்லவராக இருக்கா. அதை நம்ம விசுவாசிக்கணும். செய்ய மாட்டேங்கிறோம். ஏதோ பணம் இல்லை அல்லது எனக்கு இதை செய்யக்கூடிய ஸ்ட்ரென்த்து இல்லை அப்படின்னா கூட நம்மளே சொன்னது போல் இஃப் வி ஆர் வில்லிங் டு ஒபே ஹிஸ் வேர்ட்ஸ், கர்த்தர் வந்து நமக்கு கண்டிப்பாக உதவி செய்வார். குழந்தையும் தெய்வமும் கொண்டாடும் இடத்திலே அப்படி சொல்லுவாங்க. நம்ம வாவான்னு கூப்பிட்டா தான் வந்து தெய்வம் நம்மக்கிட்ட வரும். நம்ம அலட்சியமாக என்னன்னா கண்டிப்பாக அவர் வந்து போயிடுவார். சாவியானவர் சொல்லும்போது நம்ம கீழ்ப்படியாமல் அவரை துக்கப்படுத்தணும்னு சொன்னாக்கா கண்டிப்பாக அவர் வந்து துக்கப்படக்கூடிய சூழ்நிலைகள் வரும். எல்லாத்துலேயும் அவர் நமக்கு செய்ய முடியாத சூழ்நிலைகள் நம்மளே உருவாக்கிடுறோம். ஸோ இதுக்கு ஆதாரம் பார்த்திங்கன்னா எசேக்கியேல் 8ஆம் அதிகாரத்தில் இருக்குது. கர்த்தர் வெளியே நம்மளே அவரை அனுப்பிடக்கூடிய சூழ்நிலைகள், அருவருப்பான காரியங்கள் நமக்குள்ளே இருந்தது, சிந்தனையிலையோ சொல்லிலோ செயலிலோ நமக்கு இருந்தது அப்படின்னா வந்து கர்த்தரை நம்ம தலைவராக நம்ம வச்சுக்கலாம். அதுக்கெல்லாம் வந்து நம்ம பழகணும். அதில் நான் கற்றுக்கொண்ட பாடம் தான் இது. அதாவது நமக்கு முடியல அப்படின்னு நம்ம கீழ்ப்படியாமல் போகிறோம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், ஆண்டவரே என்னால் முடியல, இவ்வளோ வெப்பமாக இருக்கா, அதனால் நான் சாரியை கட்டாமல் நான் வேறு ட்ரெஸ்ஸை நான் போடுறேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் இஃப் யூ ஆர் வில்லிங் டு ஒபே, கர்த்தர் நமக்கு உதவி செய்ய வல்லவராக. இதை நான் கற்றுக்கொண்டேன்.
பாடம்.